பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த படத்தில் ஒரு 8-9 டேஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரமேஷ் சாருக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் எதுக்குனால ஓடுமோ இல்லையோ அவரோட நல்ல மனசுக்காக, இந்த டீம் போட்ட எஃபர்ட்டுக்காக, அண்ட் ரமேஷ் சார் மட்டும் இல்லை, சினிமாட்டோகிராஃபர் பத்மேஷ் சார் அண்ட் கோ டைரக்டர்லேருந்து நம்ம சலீம் சார்லேருந்து ஸ்ரீதர்லேருந்து எல்லாருமே இந்த படத்துக்கு வந்துட்டு பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக ஒரு நாளும் வந்துட்டு எனக்கு நட்டி சார் கூட தான் காம்பினேஷன் அதிகமாக இருந்துச்சு. நான் நடிக்கிறனோ இல்லையோ எனக்கு ஷார்ட் இல்லாத டைம் கூட அவர் நடிக்கிறத பார்த்துட்டு அதில் ஏதாவது கற்றுக்க முடியுமான்னு தான் பார்த்துருந்தேன். ஏன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். நான் லைவ்ல பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருந்துச்சுன்னு. ஸோ கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்குமே ரீச் ஆகும்னு நம்புகிறோம். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் this whole team for giving me this opportunity and of course inviting me for this press meet. Thank you. இந்த படத்தோடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மார்க்கஸ் அவர்களை பேசுமாறு நினைக்கிறேன். ஏன்னா அந்த என்டையர் ஈவெண்ட்டும் சரி, இந்த படம் நடக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக இருக்காரு அவரு. ஸோ அவர் நிறைய விஷயங்கள் இந்த படம் பற்றி நம்ம கிட்ட பேச வர நம்புறேன். மார்க்கஸ் அவர்கள் வந்து பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். மீடியாவில் இருக்கிற ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன், பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி ஆக்சுவலாக நிறையா சொல்லலாம். எழுதணும்னா இதை பற்றி ஒரு புக்கே நான் போடலாம். ஏன்னு சொன்னால் இந்த படம் வந்து ஒரு 24 நாளில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் பேசும்போது சின்ன பட்ஜெட்லேருந்து தான் ஆரம்பிச்சு, சின்ன பட்ஜெட் படம் தான் இது அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் பேசி எல்லாம் கொண்டு வரும்போது எல்லார்ட்டையும் நான் சொல்லலை இது 9 to 9 கால் ஷீட்டுன்னே சொல்லலை. எல்லார்ட்டையும் நான் வந்து இது வந்து ஒரு சின்ன படம்னு சொல்லி தான் இன்வைட் பண்ணேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மூணார் ரமேஷ் சார்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாரு. இப்படியே பேசுகிறதெல்லாம் பேசினேன், இவ்வளோ கம்மியாலாம் என்கிட்ட பேசினேன். கடைசியில் என்னை 9 to 9 வந்து சீரியலோட பயங்கரமாக என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு. ஆனால் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நான் 2 பேர்த்துக்கு சொல்லணும். டைரக்டர் அண்ட் கேமராமேன் அவங்கள மாதிரி ஸ்பீடாக ஒர்க் பண்ணலன்னா இந்த படம் அந்த 24 நாளில் எங்களால் முடிஞ்சிருக்க முடியாது. பட்ஜெட்லேயே எங்களால் எடுக்கப்பட்ட ஒரு படம். இதுக்கு வந்து நான் கம்ப்ளீட் ஒரு கோஆப்ரேஷன் கொடுத்தது எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த 24 days கண்டினியூஸாக பண்ணும்போது அவங்களுக்கு யாருக்காச்சும் உடம்பு சரியாமலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஆயிருந்தாலும் எனக்கு அதுதான் ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால் ஒர்க் பண்ண எல்லா ஏடிஸு, மேனேஜர் செல்வம் அண்ணன், பாபு அண்ணன், இவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டைரக்டர் ரமேஷ் மூலியமாக தான் வந்துச்சு. நானும் ரமேஷும் ஜில்லாவில் ஒர்க் பண்ணோம். அதுலேருந்து நண்பர்கள். அப்போ அவர் வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் புதுசாக படம் பண்ண வராரு, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி இதை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் இன்னும் 2 நண்பர்களை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கும், திருமால் சார் அண்ட் ஜெயபாண்டி சார். ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக இந்த டைரக்டர் சலீம் சார் அண்ட் மணிபாஸ்கர் சார் அவங்க பிளானிங் போட்டு அவங்க என்ன ஷெட்யூல் போட்டு கொடுத்தாங்களோ அதில் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு எல்லாமே நன்றி. இன்னொன்று முக்கியமாக சொல்ல போகணுன்னா மற்ற டெக்னீஷியன் சொல்லணும். ஏன்னு சொன்னால் டைரக்டரே வந்து கட்டு தான் எடுப்பார். ஒரு சீன் முடிகிறதுக்குள்ளே கரெக்டாக அந்த கேப் கொடுத்து கட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் எடிட்டர் கிட்ட எல்லாம் ஃபுட்டேஜ் போகும்போது, என்ன தலைவா நீங்கள் எனக்கு வேலை கொடுக்கலான்னு நினச்சிங்க, எனக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டாரு, இதில் நான் என்ன கட் பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு இது பண்ணாங்க. ஆனால் இந்த படத்தை வந்து ஃபுல்லாக ஒரு ஜாம் பேக்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா அதுக்கு நான் எடிட்டரை சொல்லணும். அவங்க வந்து ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணாருன்னா இந்த படத்தை ஒரு இன்னொரு 100% இன்க்ரீஸ் கொண்டு போனது மியூசிக் அண்ட் சவுண்ட். அதை மறக்கவே முடியாது. குணா வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக மியூசிக் போட்டிருக்காரு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அடுத்த எனி பெரிய படத்துக்கு கண்டிப்பாக அவர் ஹையர் பண்ணுவாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் இன்னும் நிறையா மியூசிக் பண்ணுவார். அதுக்கு நான் வாழ்த்துறேன் அவரை. அதில் இதுக்கு முக்கியமாக வந்து நான் வந்து சவுண்ட்லேயும் சொன்னேன். ரஷீத் குட் லக் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுற இன்ஜினியர் இந்த படத்துக்கு எவ்வளோ எஃபர்ட் கொடுக்கணுமோ அவரே வந்து நிறைய இன்புட் கொடுப்பாரு. அவர் ஃபீல்டே இல்லாட்டினாலும், சார் இதை கொஞ்சம் பண்ண சொல்லுங்கள் சார், இந்த மியூசிக்கில் இதை கொஞ்சம் ஆட் பண்ணு, எல்லாத்துலேயும் இன்புட் கொடுப்பாரு. அவ்வளோ இன்வால்வ்டாக இந்த படத்துக்கு ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் முக்கியமாக நான் சொல்லணும்னா உதயகுமார் அண்ணா மிக்சிங் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சோஷியல் காஸாக இருக்கும் எல்லாருக்கும். இது வந்து மற்ற படமே நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இது இன்னொரு கடந்து வர ஒரு சின்ன படம்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக தேட்டரில் வந்து மக்கள் பார்த்துட்டாங்கன்னா இது ஒரு பெரிய படமாக இருக்கும். மக்கள் பார்க்க வைக்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட
கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் தான் மக்களை பார்க்க வைக்க வரணும். கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ரெஷ் ஷோவில் படத்தை பார்த்துட்டு நீங்களும் என்கிட்ட பேசுனீங்க இதை பற்றி. நன்றி, வணக்கம். நன்றி சார். முதல்ல இந்த விழா ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன மாதிரி என்னைக்குமே வந்து பிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. மக்கள் கிட்ட கொண்டு போய் நல்ல கதைகளையும் கண்டென்ட்டையும் சேர்க்கறதுல அதில் நானும் வந்து இயங்கியிருக்கேன். அந்த விஷயத்த மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ திங்க் இட்ஸ் நீட் ஆஃப் தி அவர் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக மேடையில் பேசுறதுக்கு வந்து ஒரு நடிகையை நான் கூட போறேன். இவங்களை நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சேன். இவங்க ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோல இருந்து வெளியே வந்தாங்க. அப்போ அவங்களை தனிப்பட்ட முறையில் நான் இன்டர்வியூ பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ வந்து அவங்கள்ட்ட நான் கேட்டேன் வந்து உங்களை தேடி ஒரு நல்ல கதைகள் கொண்டு வரணும்னா என்ன அப்படின்னு எப்படி அப்ரோச் பண்ற அப்படின்னு சொல்லும்போது நீங்க நம்பர் எடுத்துக்கோங்க, ஆனா சரியான கதைகள் ஏதாவது இருந்ததுன்னா மட்டும் என்னை கொண்டு வாங்க, இல்லைன்னா வந்து எனக்கு நடிக்கிறதுலேயே பெரிய நான் வந்து அதை அப்படி ஜஸ்ட் லைக் தட் அதை எடுத்து அதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ரைட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ரைட் அப்படிங்கிற படம் மூலியமா இப்ப நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேசும்போது கூட வெளியே ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழ் சினிமால மாதவின்னு முன்னாடி ஒரு நடிகை இருந்தாங்க, அவங்கள மாதிரியே இருக்காங்க பாக்குறதுக்கு, இப்ப இந்த ஜெனரேஷன்ல இருக்க ஒரு மாதவி மாதிரி இருக்காங்க பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த மேடையில பேசுறதுக்கு அக்ஷரா ரெட்டி அவர்களை நான் கேட்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அக்ஷரா ரெட்டி. நீங்களாம் இந்த பிக் பாஸ்ல பார்த்துருப்பீங்க. சினிமா உலகத்துக்கு நான் கொஞ்சம் புதுசு, பட் தமிழ் மக்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் என்ன அவங்க வீட்டு பொண்ணாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தங்கச்சியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரெண்டாக நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாரோட சப்போர்ட்க்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் மீடியாக்குள்ளே வந்ததே எங்கள் அம்மாவோட கனவு தான். அண்ட் அவங்க சப்போர்ட்னால எப்போவுமே என் பின்னாடியே இருப்பாங்க. அவங்க தான் என்னோட மேனேஜர், அவங்க தான் என்னோட மவுத் பீஸ், அவங்க தான் எல்லாமே எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அம்மா தான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு என்னை இந்த மீடியாவில் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபியூ இயர்ஸ் பேக் 2 years பேக் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் அம்மா இல்லாமல் என்னால் மீடியா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், ஏன்னா வந்து ஃபுல்லாக அம்மா பாப்பா மாதிரியே வளர்ந்துட்டேன் நான், ஃபுல்லாக அவங்களே பார்த்துக்கிட்டு. அண்ட் மீடியாலாம் நம்மளுக்கு கஷ்டமாகும். அம்மா மாதிரி ஒரு ஆள் ஒரு சப்போர்ட் பக்கத்தில் இல்லைன்னா ஒரு பொண்ணு தனியாக வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அது இந்த ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால தட் ஒப்பீனியன் இஸ் சேஞ்ச். அண்ட் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்கு. கதையும் தாண்டி ஸ்கிரிப்டும் தாண்டி டைரக்டர் சார் அண்ட் மனோபாஸ்கர் அண்ணா இவங்கெல்லாம் ஸ்கிரிப்டை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து எங்களுக்கு சிஸ்டர் மாதிரி, நீங்கள் எங்களை அண்ணானே கூப்பிடலாம், உங்களை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குறோம், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துப்போம், செட்டில் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு நம்பிக்கை. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு அப்பா இப்படிலாம் சொல்லுவாங்களா, மீடியாவில் இப்படி வெல்கம் பண்ணுவாங்களா நான் யோசிச்சு பார்க்கும்போது நினச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் அமேஸ்ட். தென் தட் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் இந்த படத்துக்கு ஓகேன்னு சொல்லி நான் பண்ணலான்னு நினச்ச ஆரம்பித்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சாங்கன்னா எந்த பொண்ணு வேணால் நம்பி சினிமாக்குள்ளே வரலாம். அண்ட் ப்ரொடியூசர் அண்ணாவை பற்றி சொல்லணும். நான் இது வந்து ஹார்ட்லி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துருக்கேன். வந்தோடனே தங்கச்சி நல்லா இருக்கீங்களா, அண்ட் அசோசியேட் அண்ணா, சலீம் அண்ணா, எல்லாருக்கும் எனக்கு வந்துட்டு அவங்க பேர் கூட இல்லை, நான் அண்ணான்னா சொல்லியே பழகிடுச்சு. அவ்வளோ நல்லா என்னை வந்து ட்ரீட் பண்ணியிருக்கேன், அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் கம்மிங் டு த ஸ்கிரிப்ட், இவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும், சும்மா ஒரு கிளாம் டால் மாதிரி ஒரு படத்தில் வந்தோமா போனோமா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்துருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்கிரிப்டில் வந்துட்டு இட் இஸ் நாட் லைக் அ கிளாம் டால், இந்த கதைக்குள்ளார வர ஒரு கதாபாத்திரம் மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் இட் ஹாஸ் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் சொல்லிட்டா வெளில ஸ்கிரிப்ட் வந்துருமேன்னு பயமாக இருக்குது. நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க எவ்வளோ நல்லா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு டைரக்டர் சார் அவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நட்டி சார் பற்றி சொல்லணும், தேங்க்யூ ஸோ மச் சார், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்னை ஃபீல் பண்ண வச்சிங்க. அண்ட் சார் கூட நடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்க்கும்போது இட் லுக் வெரி நேச்சுரல் ஆக்டிங் மாதிரி இருக்கும். அது எப்படி சார் பண்ணுறீங்க, எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். அண்ட் அருண் பாண்டியன் சார், சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சச் அ கிரேட் ஆக்டர். அண்ட் அவர் ஆக்டர் மட்டும் இல்லாமல் வந்து சச் அ டிசிப்ளின்ட் பர்சன். ஹி நோஸ்
எல்லாமே அபவுட் கண்டினியூட்டிலேருந்து ஒரு படம்னா அந்த ஹீஸ் பீன் அ டைரக்டர், ஹீஸ் பீன் அ ப்ரொடியூசர், ஹீஸ் பீன் எவ்ரி திங் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ நிறைய கற்றுக்கிட்டோம் சார் கிட்ட. அண்ட் வினோத்னி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ கிரேட் சப்போர்ட். அண்ட் மூனார் ரமேஷ் சார் இங்கே வரல. நான் வந்துட்டு ஒரு ஆக்டிங் வந்துட்டு ஒருத்தங்களை பார்த்து லைக் ஆச்சரியமா பார்த்ததுன்னா வந்து மூனார் ரமேஷ் சாரை பார்த்தேன் நான். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ். அண்ட் நீங்கள் எல்லாம் படம் பார்த்து ரசிப்பீங்க நான் நம்புகிறேன். அண்ட் பிளஸ் மீ ஃபார் திஸ் ஜேர்னி. தேங்க்யூ. நன்றி. ஆக்சுவலாக இதுவும் உங்களுடைய முதல் படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா புதுமுகம், அதாவது இங்கே இருக்கிற அனைத்து கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக வேண்டும். இந்த மாதிரி புதுமுகங்கள் அறிமுகமாகும் போது தான் சினிமாவில் இன்னும் நிறைய முயற்சிகள் எடுக்கப்படும். இந்த நம்ம ப்ரொடியூசர் வந்த மாதிரி, இயக்குனர் வர மாதிரி பல முயற்சிகள் எடுக்கப்படும். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக வந்து நான் கூப்பிட போகிறவர் வந்து